இயல் 5 விரிவானம். மனம் கவரும் மாமல்லபுரம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துகின்றன. நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன். அதனால் அவருக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரதக்கோயில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லன். 5 ரதங்கள் உள்ளதால் அந்த இடத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர். இவை மாமல்லர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. மாமல்லர் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். மாமல்லரின் தந்தை அவருக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தார். மாமல்லரின் தந்தை பெயர் மகேந்திரவர்ம பல்லவர். மாமல்லபுர கடற்கரையில் இருந்த பாறையின் நிழல் யானை போல தரையில் விழுந்தது. குன்றின் நிழல் கோவில் போல் தெரிகிறது என்றார் மாமல்லர் தன் தந்தையிடம். மகேந்திரவர்ம பல்லவர் ஒரு குன்றை கோவிலாகவும் மற்றொரு குன்றை குன்றின் முன் நிற்கும் யானை போலவும் சிற்பமாக மாற்றினார். கடற்கரையில் இருக்கும் ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என கடற்கரையே சிற்பக்கலைக்கூடமாக மாற்றினார் மகேந்திரவர்ம பல்லவர். பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்று செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன. இவற்றுக்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர். கடற்கரையில் 2 பாறைகளில் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. ஒருவர் கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாகச் செதுக்கப்பட்டுள்ளது. இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். 2 பாறைகளுக்கு இடையில் நீர் மழைக்காலத்தில் பாய்ந்து வருவதை பார்க்க கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும் என்றார் மாமல்லர். ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக் கலைக்கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். அவை: 1 குடைவரை கோயில்கள், 2 ஒற்றைக்கல் கோயில்கள், 3 கட்டுமான கோயில்கள், 4 புடைப்புச் சிற்பங்கள். 4 சிற்பக்கலை வடிவமைப்புகள் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லன் தந்தை தன் மகன் பெயரையே அந்த ஊருக்கு வைத்துவிட்டார். அந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம் என்கிற மகாபலிபுரம். இலக்கணம்: மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் என்கிறோம். நா, ந, ந, ல, ழ, ல, ர, ர ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் எனப்படும். ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை இனவெழுத்துக்கள் ஆகும். தகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாம் எழுதும்போது நா வரிசையை அடுத்து தா வரிசை வரும். நா வரிசையை அடுத்து தா வரிசை வரும். நா வரிசையை அடுத்து ரா வரிசை வரும். தா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு: கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு: மன்றம், நன்றி, கன்று. நகர நகர வேறுபாடு: வானம் வெடி, வானம் ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி. லா. நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். லா. நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நகரம் போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். ழ. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழ.
தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. பொருள் வேறுபாடு அறிக. விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விழை விரும்பு. இலை செடியின் இலை. இலை மெலிந்து போதல். இழை நூல் இழை. நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதனை இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ரா நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். பொருள் வேறுபாடு அறிக. ஏரி நீர்நிலை. ஏரி மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை. கூரை புடவை. புக் பேக் ஆன்சர்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்லத் திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். கலைச்சொல் அறிக. வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுக்கள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி.